தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமானுக்கு உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் கைது நடவடிக்கைக்கான இடைக்கால தடை நீக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது நடந்தது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு அவ்வப்போது பேசுபொருளாக மாறி வருகிறது. இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அமர்வில் இன்றைய தினம் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகை விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் முன்பு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சீமான் தரப்பு செட்டில்மெண்ட் செய்ய தயார் என கூறிவிட்டு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புகளில் செட்டில்மெண்ட் இல்லை என்று தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்ட நபரை பாலியல் தொழிலாளி என்றும் விமர்சித்திருக்கிறார் என்று வாதிட்டனர். அதற்கு நீதிபதிகள் முன்பாக குற்றம் சாட்டும் நபரை புகழ்ந்தும் செய்தியாளர் சந்திப்புகளில் சீமான் பேசியிருக்கிறாரே என கேள்வி எழுப்பினர். பதிலளித்த விஜயலட்சுமி தரப்பு சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது திருமணம் செய்வதாக கூறி உறுதியளித்தார். அதன் பெயரில் இருவரும் இணைந்திருந்தார்கள். ஆனால் அதன் பின்பு சீமான் தன்னை கைவிட்டதாகவும், குறிப்பாக தன்னை திருமணம் செய்ய எந்த எண்ணமும் இல்லாமல் போலியாக உறுதி கொடுத்துவிட்டு பின்னர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் வாதிட்டது. மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதாகவும், இதனை அடிப்படையாக கொண்டு சீமான் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக விஜயலட்சுமி குறித்து அவதூறாக சீமான் பேசி வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனால் இந்த விவகாரத்தில் கூடுதலாக ஒரு மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட நபரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவதூறாக பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் முதலில் சீமான் தரப்பு மன்னிப்பு கோரிய பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும், இல்லையென்றால் சீமான் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற அவரது மனுவை நாங்கள் விசாரணைக்கு ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே விஜயலட்சுமி அளித்த புகாரின் பெயரில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அடுத்த விசாரணை வரை நீட்டிக்கிறோம் என்றும் கூறி வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.